வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4:27 எடுத்து வாசிப்போமா? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஏன்? கொஞ்சம் தான் கொடுத்து பார்ப்போமே, கொஞ்சம் தான் கொடுத்து பார்ப்போமே. அவனுக்கு ஏன் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு? கடந்த நாளில் ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினாங்க நம்முடைய உலகத்தில். உலக நாடுகள் எல்லாம் அதை வரவேற்றதை ஏற்றுக்கொண்டது. ஏஐ தொழில்நுட்பம் எல்லா காரியங்களையும் செய்யும், மனுஷனை போல எல்லாம் செஞ்சிடும். எல்லாம் செய்கிறது நல்லது தான். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு. எப்படி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பணியை முடித்து, அலுவலகத்திலே பணியை முடித்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கம்ப்யூட்டரை ஷடவுன் பண்ணும்போது அது சொல்லிச்சான், கம்ப்யூட்டரை ஷடவுன் பண்ணாத, கம்ப்யூட்டரை ஷடவுன் பண்ணாத. நீ ஷடவுன் பண்ணனா நீ பண்ணின எல்லா மெசேஜஸும், நீ பண்ணின எல்லா அக்கிரமத்தையும், நீ எல்லா பண்ண இல்லீகல் காரியத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கிடுவேன். நான் சொல்ற வரைக்கும் நீ வேலை பார்க்கணும், நீ சொல்ற வரைக்கும் நீ வேலை பார்க்கணும்னு சொல்லி அந்த ஏஐ தொழில்நுட்பம் சொல்லிச்சான். அப்படி ஷாக்கானானா. அப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை எதற்காக பயன்படுத்தினாங்கன்னா, மனிதனுடைய வேலை பளுவை குறைப்பதற்காக பயன்படுத்தின காரியம் இப்பொழுது மனிதனை ஆளுகை செய்கிறதாய் மாறி விடுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சின்ன காரியம் தானே அப்படிங்கிற விடுற காரியத்தை பிசாசு, இது சின்னதுதான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற காரியத்துல உள்ள பிசாசு நுழைந்து அவன் நம்மை ஆளுகை செய்கிற அளவுக்கு நம்ம விட்டுறோம். அவன் நம்மை ஆளுகை செய்கிற அளவுக்கு விட்டுறோம். ஆளுகை செய்தா என்ன நடக்கும்? ஆளுகை செய்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? நான் யாரு? அதுக்கப்புறம் நான் யார்? பிசாசுக்கு அடிமை. பிசாசுக்கு அடிமை. பிசாசு என்னெல்லாம் சொல்லுதானோ அதெல்லாம் செய்ய. சொல்ல சொல்லுவான், செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா செஞ்சுட்டேன், செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன் செஞ்சுட்டேன். ஏன் இது செய்யறான்? ஏன் செய்தான்? விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். உதவி செய்ய யார் வருவா? அப்பா அம்மா வருவாங்களா? பாட்டி தாத்தா வந்துருவாங்களா? செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா கோபப்பட்டுறேன். அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்க பாருங்க, கோபம் கொண்டாலும் உங்கள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே உங்கள் கோபம் தனியே கடவுதுன்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் பைபிள் வாசிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? எடுத்துடலாமா? அந்த பகுதியை ரெண்டு வசனத்தையும் நம்ம வாசிக்கப்போம். எபேசியர் 4:26-27. பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்கிறோம்? கோபம். ஏதோ ஒரு காரியத்துல கோபம் கொண்டோம், பிள்ளைகள்கிட்ட கோபப்படுறோம், சரி. ஆனா அந்த கோபம் எப்படி இருக்க வேண்டுமா? சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அந்த எரிச்சல், கோபம் தனியே கடணும், தனிஞ்சிடணும். அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை வீட்டுக்கார்ட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ மனைவிட்டையோ காமிக்க கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் அந்த தப்பை திருப்பி சொல்லக்கூடாது. நீ அன்னைக்கு அப்படி பண்ணலாம், இன்னைக்கு இப்படி பண்ணலாம் இல்லை. ரெண்டு பேரும் ஒப்புரவாயி மன்னிச்சிடணும். அதுக்கு மீறி போனா என்ன உண்டாகும்? பாவம். பாவம் பாவம் உண்டாகிறது, பிரிவினை உண்டாகிறது, பகை உண்டாகிறது, விரோதம் உண்டாகிறது.
கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு விரோதம் உண்டாகிறது, பகை உண்டாகிறது. 4 நாளா பேசல, 5 நாளா பேசல, சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கா, வீட்டுக்கு வந்தா சாப்பாடே கிடைக்க மாட்டேங்க, ஒரு அன்பாவே கவனிப்பில்லை. என்ன கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது நமக்கு? புருஷனை பார்த்து வேதம் என்ன சொல்லுது? மனைவியை பார்த்து வேதம் என்ன சொல்லுது? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அது சரி. அடுத்து புருஷன் மனைவியை பார்த்து அன்பு கூறுன்னு சொல்லுது. பகைக்க சொல்லுதா? இல்ல. பகைக்க சொல்லுதா? இல்ல. அப்போ அந்த கோபம் எங்கே உண்டாகிறது? பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறது. பிசாசுக்கு ஒரு இடத்தை கொடுத்து பிரிவினை, குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சமாதான கேட்டை அங்கே கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதனால நமக்கு ஒரு பெரிய இழப்பு என்ன? பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. கர்த்தர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். முதல்ல இங்க யார் இருக்க மாட்டாரு? கர்த்தர் இருக்க மாட்டார். அடுத்த கட்ட பிசாசுங்க உள்ள வந்துருவார். குடும்பத்துல சமாதானம் இருக்குமா? இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? நிம்மதி இருக்குமா? எதுவுமே இருக்காது. கணவர் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருப்பாரு, மனைவி ஒரு பக்கம் திரும்புவாங்க. கடைசியில வீடு என்ன செய்யும்? 2 மாறும். நடுசுல நாள்பட என்ன செய்யும்? கதவு அடைக்கப்படும். இந்த பக்கம் தனி சமையல், அந்த பக்கம் தனி சமையல். இப்படி உண்டாகி ஒரு பெரும் பிளவு. பிள்ளைகள் யார்கிட்ட போய் கேட்க? அவனுடைய தேவைகளை கேட்கும் பொழுது அம்மா சொல்லுவாரு, நீ அப்பாட்ட போய் கேளும்பாரு. அப்பா சொல்லுவாரு, உங்க அம்மாட்ட போய் கேளும்பாங்க. பிள்ளைகள் நடுத்தருள் நின்று படிக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவன் பாவத்திற்குள்ளாக பாவத்துக்கு இடம் கொடுக்கிறான். அந்த பாவம் அவன் செய்வதனால என்ன வந்துடுறான்? பிசாசு அவனுக்குள்ள வந்து அவனுடைய விருப்பத்தை அங்கே நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். இதனால அநேக பிள்ளைகள் சிறு வயதிலே பெற்றோருடைய அன்பு கிடைக்காம சிறுவர்கள், வாலிபர்கள் திசை மாறி செல்லுகிறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இந்த உலகத்துல இந்த நாட்கள்ல பெற்றோர்களுடைய அன்பு சரிவர கிடைக்காம, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல பேசாம, பிள்ளைகளுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ளாம, பிள்ளைகள் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதனால பின்னாட்களிலே கர்த்தர் அந்த குடும்பத்தின் மேல வைத்திருந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வரக்கூடிய நன்மைகள், கர்த்தர் வைத்திருந்த திட்டங்கள் எல்லாமே என்ன செய்யுது? ஒரு கேள்வி மார்க், ஒரு கொஸ்டின் மார்க் விழுந்துருது. எப்படி நடந்தது? ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கணவன் மனைவியை எப்படியாவது, இவ இப்படி பேசிட்டா பழி வாங்கணும், மனைவி இப்படி பேசிட்டா பழி வாங்கணும். தகப்பன் பிள்ளைக்கு விரோதமாகும், மனைவிக்கு விரோதமாகும். வித்தியாசமா நிறைய காரியங்களை சொல்லல. பிளவுபட்டுட்டு பிசாசு உள்ள வந்துட்டான்னா என்னென்ன நடக்குறத நம்ம மீடியால, செய்தித்தாள்கள்ல நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே ஜாக்கிரதை. இந்த காரியத்தை மிகவும் கேர்ஃபுல்லா கையாளணும். பிசாசுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது.